அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அல் தக்வீர் தொடர். மஹ்ஷர் வெளி நிகழ்வுகள். இப்போது சூரா மஹ்ஷர் வெளிக்கு வருகிறது. அது மக்கள் உயிர்த்தெழுந்து ஒன்று கூடும் மிக பெரும் மைதானம். அடுத்த உலக வாழ்வின் ஆரம்ப கட்டம். வைதன் நுஃபூசு ஜுவிஜத், ஆன்மாக்கள் சோடி சேர்க்கப்படும் போது. இவ்வசனத்தில் வரும் ஆன்மாக்கள் என்ற சொல்லின் அரபு பதம் நுஃபூஸ் என்பதாகும். இது நஃப்ஸ் என்ற சொல்லின் பன்மை வடிவம். நஃப்ஸ் என்ற சொல் ஆன்மா, மனிதன் என்ற கருத்துக்களில் பிரயோகிக்கப்படுகிறது. அல் குர்ஆனும் இக்கருத்துக்களில் இச்சொல்லை பிரயோகித்துள்ளது. சோடி சேர்க்கப்படும் போது என்ற அடுத்த சொற்றொடரில் அரபு பதம் ஜுவிஜத் என்பதாகும். இது ஜவுஜ் என்ற சொல்லின் வினை வடிவமாகும். இச்சொல் சோடி, வகை என்ற கருத்துக்களில் பிரயோகிக்கப்படுகிறது. இப்பின்னணியில் அல் குர்ஆன் விளக்க உரை ஆசிரியர்கள் இந்த வசனத்திற்கு 3 கருத்துக்களை கொடுத்துள்ளனர். 1. வகையினர். மனிதர்கள் அனைவரும் அப்போது பல வகையினர்களாக பிரிந்து நிற்பர். நல்லோர்கள், கெட்டவர்கள் என்ற பொதுப்பிரிவோடு இன்னும் பல்வேறு பிரிவுகள் அவர்களுள்ளே காணப்படும். சூரா அல் வாக்கியா இது பற்றி நீங்கள் 3 பிரிவினர்களாக ஆவீர்கள் என்கிறது. அத்தியாயம் 56 வசனம் 7. இவ்வாறு மனிதர்கள் எந்த சிந்தனை நடத்தை பிரிவு சார்ந்து உலகில் வாழ்ந்தார்களோ அவ்வாறே அவர்கள் எழுப்பப்படுவார்கள். 2. ஆன்மா உடலோடு இணைக்கப்படல். மரணித்ததும் உடலும் ஆன்மாவும் பிரிந்து தனித்தனியாயின. மறுமையின் முதல் நிகழ்ச்சி அந்த ஒவ்வொரு உடலும் அதற்குரிய சோடியான ஆன்மாவை பெற்று உயிர் பெற்றலாகும். 3. செயலோடு இணைக்கப்படல். ஒவ்வொரு ஆன்மாவும் அதன் செயல்களோடு இணைக்கப்பட்டுவிடும் நிலை அப்போது தோன்றும். அது எந்த ஆன்மாவும் நம் செயல்களை விட்டு பிரிய முடியாத தமது செயல்களுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய நிலையாகும். இம்3 கருத்துக்களில் 2வது கருத்து மிக பொருத்தமாக தெரிகிறது. ஏனெனில் சூரா மஹ்ஷர் வெளி காட்சிகளை சொல்ல ஆரம்பிப்பதால் அதன் முதல் நிகழ்ச்சியை தருவதே பொருத்தம். மஹ்ஷர் வெளியின் முதல் நிகழ்வு மனிதர்கள் உயிர் பெற்று ஒன்று திரள்வதே ஆகும். எனினும் மற்ற 2 கருத்துக்களும் பொருத்தமானவையே. இம்3 கருத்துக்களை கொடுக்கும் வகையில் இப்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கவும் முடியும். அடுத்து மஹ்ஷர் வெளியின் விசாரணை ஆரம்பமாகிறது. வைதல் மவ்ஊதத்து சுஇலத் பிஐயி தம்பின் குத்திலத். உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தை, எப்பாவத்திற்காக நீ கொலை செய்யப்பட்டாய் என வினவப்படும்போது. இது ஒரு சிறிய எளிய வசனம். ஆனால் அது எடுத்தாளப்பட்டிருக்கும் ஒழுங்கு தரும் கருத்துக்கள் பல. அவை கீழே தரப்படுகின்றன. 1. அடுத்த உலகு தோன்றிவிட்டது. மக்கள் உயிர் பெற்றெழுந்து மஹ்ஷர் வெளியில் திரள்கிறார்கள். அடுத்து என்ன நிகழப்போகிறது என எதிர்பார்த்து நிற்கிறார்கள். அப்போது அவர்கள் முதலில் செவியுறுவது உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தையின் விசாரணை ஆகும். மனிதர்கள் உயிர் பெற்றெழுந்த உடனேயே செயல்களின் பதிவேடுகள் விரிக்கப்பட முன்னரேயே இந்த விசாரணை துவங்குவது போல் சூரா இவ்வசனத்தை அமைத்துள்ளமை நிகழ்வின் பாரதூரத்தை விளக்குவதாக அமைகிறது. மக்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட அருள்களை பிழையாக பயன்படுத்தியும் உள்ளார்கள். அனுப்பப்பட்ட தூதர்களை நிராகரித்து எதிர்த்து நின்றிருக்கிறார்கள். இவ்வாறு பல பாரிய குற்றங்களுக்காக அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும். ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் முன்னால் விசாரணைக்கு வருவது இக்குழந்தைக்கு இழைக்கப்பட்ட கொடுமைதான் என இவ்வசனம் சுட்டிக்காட்டுகிறது. எந்த குற்றமும் அறியா குழந்தை, உலகத்தின் மாசுகள் எதுவும் படியாத மிக தூய ஆன்மா. இத்தகைய ஒரு குழந்தையை உயிரோடு புதைப்பது என்பது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத மாபெரும் குற்றம். இந்த வகையில் இந்த பிரச்சினை இறைவனுக்கு இணை வைத்தல் போன்ற அனைத்து குற்றங்களுக்கு முன்னால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பது அல்லாஹ்வின் மகத்தான கருணையை காட்டுகிறது. 2. இந்த சூறாவின் இவ்வாரம்ப பகுதியின் போக்கை அவதானித்தால் அது உலக அழிவையும் மஹ்ஷர் வெளி காட்சிகளையும் மையப்படுத்தியுள்ளமையை அவதானிக்க முடிகிறது. அந்த பயங்கர காட்சியின் உள்ளேயே உயிரோடு குழந்தையை புதைத்ததற்கான விசாரணை பற்றிய காட்சியை சூரா கொண்டு வருகிறது. அதன் மூலமாக அன்றைய அரபிகளின் வாழ்வில் காணப்பட்ட ஒரு பெரும் அநியாயத்தை மிக கடுமையாக சூரா சாடுகிறது. அல் குர்ஆனானது இறைவன், மறுமை நாள், உளப்பரிசுத்தம் போன்ற சிந்தனைகளில் பேசும் அதே வேகத்தில் சமூக பிரச்சினைகளிலும் கவனம் செலுத்துகிறது என்பதனை இது காட்டுகிறது. ஆன்மீக வாழ்வு, இறை தொடர்பு போன்ற மார்க்க பிரச்சினைகளுக்கு மட்டும் அழுத்தம் கொடுக்கும் நூலல்ல அது. சமூக வாழ்வின் சீர்திருத்தத்தையும் அது கவனத்தில் கொள்கிறது என்பது இங்கு தெளிவாகிறது.
இந்த சூரா மக்காவின் மிக ஆரம்பகால சூறாக்களில் ஒன்று என்ற உண்மை விளங்கப்படும் போது அல் குர்ஆனின் இப்போக்கு மேலும் தெளிவாகிறது. அல் குர்ஆன் தனது பிரச்சாரத்தை ஒரு மத பிரச்சாரமாக கொண்டு செல்லவில்லை, சமூக மாற்றத்திற்கான ஒரு போராட்டமாகவே அதனை கொண்டு சென்றது என்ற உண்மை இத்தகைய வசனங்கள் மூலமாக தெளிவுபடுகிறது. 3. அல் குர்ஆன் இறங்கிய காலப்பிரிவில் பெண்கள் மீதான அநீதிகளும் கொடுமைகளும் புரிதல் அரபு சமூகத்தில் மட்டுமன்றி உலகம் முழுக்க மிக பாரிய அளவில் காணப்பட்டது. அந்த கொடுமைகள் அநீதிகளிலிருந்து பெண்களை காத்து அவர்களுக்கான சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க அல் குர்ஆன் போராடியமை அதன் பல சூறாக்களில் மிக தெளிவாக அவதானிக்கப்படும் ஓர் உண்மையாகும். பெண்களுக்கான சுதந்திரம், அவர்களுக்கான உரிமை என்ற பகுதியில் இஸ்லாம் சாதித்தவை அளப்பரியன என்பதை இஸ்லாமிய மூலாதாரங்களை மிக நுணுக்கமாக ஆராய்ப்பவர்கள் கண்டுகொள்ள முடியும். இது ஒரு மிக ஆரம்பகால சூரா என்ற வகையில் பெண்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தல் என்ற பணியை அல் குர்ஆன் அது இறங்கத் தொடங்கிய ஆரம்பத்திலிருந்தே துவங்கியிருக்கின்றது என்பது தெளிவாகிறது. 4. பெண்கள் சுதந்திரம் உரிமை பற்றி பேசுதல் வலுத்துள்ள இக்காலப்பிரிவிலும் கூட குடும்பத்தின் பெண் குழந்தை பிறப்பதனை துரதிர்ஷ்டவசமாக கருதும் நிலை சில சமூகங்களில் காணப்படுகிறது. நேரடியாக பெண் குழந்தைகள் புதைக்கப்படல் இன்று காணப்படாவிட்டாலும் கூட மறைமுகமாக அந்நிலை காணப்படுகிறது. ஆண் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள பிறப்பொழுங்கில் பாதிப்பு ஏற்படுத்த முயலல், பெண்களை எந்த சமூக பங்களிப்பும் அற்றவர்களாக்கி ஒதுக்கி வைத்தல் என்பன ஒரு வகையில் பெண்களை உயிரோடு புதைக்கின்ற செயற்பாடுகளே. இவ்வசனத்தை ஒட்டி குழந்தைகள் சிறு பிள்ளைகளின் நிலை மறுமை நாளில் என்னவாகும் என்பது பற்றி சில அல் குர்ஆன் விளக்கவுரை ஆசிரியர்கள் ஆராய்ந்துள்ளனர். இமாம் புகாரி, அஷ்அரி, இப்னு அப்துல்பர், இப்னு ஹஜ்ம், இப்னு தைமியா, இப்னுல் கையீம் போன்ற அறிஞர்களும் இது பற்றி ஆராய்ந்துள்ளனர். இது பற்றிய ஒரு விளக்கத்தை மிக சுருக்கமாக கீழே தருகிறோம். 1. முஸ்லிம்களது குழந்தைகள் சிறு பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்கள் சுவர்க்கம் செல்வார்கள் என்பது மிக பெரும்பாலான இஸ்லாமிய சட்ட அறிஞர்களது கருத்தாகும். அடுத்து, முஸ்லிம் அல்லாதோர் குழந்தைகளை பொறுத்தவரையில் இரு கருத்துக்கள் நிலவுகின்றன. அவர்கள் மறுமையின் வெட்ட வெயிலில் வாழவிடப்பட்டு பரிசோதிக்கப்படுவார்கள், அதன் விளைவாக சுவர்க்கமோ நரகமோ செல்வார்கள். இது ஒரு கருத்து. பரிசோதனைக்குரிய உலகம் புவி வாழ்வே ஆகும். மறுமை உலகு அதற்கான கூடியின் உலகாகும். இதுவே அடிப்படை உண்மை. விதி இந்த விதிக்கு மாற்றமாக ஒரு நிகழ்வு காணப்படுகிறது என நிறுவ வேண்டுமாயின் அதற்கான ஆதாரங்கள் மிக திட்டவட்டமானதாக இருக்க வேண்டும். அத்தகைய ஆதாரங்கள் இப்பகுதியில் காணப்படவில்லை. முஸ்லிம் அல்லாதோரின் குழந்தைகளும் சுவர்க்கம் செல்வார்கள் என்பது இரண்டாவது அபிப்பிராயமாகும். இது சல்மான் அல் ஃபாரிசி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றோரது கருத்தாகும். இமாம் புகாரி, இமாம் இப்னு ஹஜ்ம் என்போர் இன்னும் பல சட்ட அறிஞர்கள் இக்கருத்தை கொண்டுள்ளனர். கீழ்வரும் ஹதீஸும் இதனை காட்டுகிறது. இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சூழ மக்களின் பிள்ளைகளான சிறுவர்களை கண்டார்கள் என்ற ஹதீஸ் தொடரில் இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவர்களை சூழ உள்ள பிள்ளைகள் அனைவரும் இயற்கை தன்மையுடனேயே இருந்தவர்களாவர். அப்போது சில நபித்தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இணை வைத்து வணங்குவோரின் பிள்ளைகள் என வினவினர். இணை வைத்து வணங்குவோரின் பிள்ளைகளும் தான் என இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது பதிலளித்தார்கள். ஆதாரம் சஹீஹ் புகாரி, ஹதீஸ் இலக்கம் 1386, 7047. இப்பின்னணியில் முஸ்லிம் அல்லாதோரின் பிள்ளைகளும் சுவர்க்கம் செல்வார்கள் என்பதே உறுதியான கருத்தாகும். அத்தோடு இக்கருத்தை கொண்டோர் சூரா அல் தக்வீர் இந்த வசனத்தையும் ஆதாரமாக கொண்டனர். ஏனெனில் இவ்வசனத்தில் உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தை என்பது அக்கால சமூக பின்னணியில் இருந்து நோக்கும்போது இணை வைத்து வணங்குவோர் குழந்தைகளையே குறிக்கிறது என்பது தெளிவு. இறுதியாக இப்பகுதியை முடிக்க முன்னால் இந்த வசனத்தின் அக்கால பின்னணியையும் விளங்கிக் கொள்ளல் பொருத்தமாக அமையும். பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தல் என்பது அரபுகளிடம் காணப்பட்ட பொது வழக்கன்று. ரபிஆ, கிந்தா, பனு தமீம் என்ற சில கோத்திரங்களே இப்பாதகச் செயலில் ஈடுபட்டன. பனு தமீம் கோத்திரத்தைச் சேர்ந்த கைஸ் இப்னு ஆசிம் அல் மின்கரி என்பவர் மாத்திரம் அவர் இஸ்லாத்தை தழுவ முன்னால் 8 பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்துள்ளார். இம்மனிதர் இஸ்லாத்தை தழுவிய போது இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் ஜாஹிலியத்தில் இருந்த போது சில பெண் குழந்தைகளை உயிருடன் புதைத்தேன் என்றார். அப்போது இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவருக்குமாக ஒவ்வொரு அடிமையை விடுதலை செய் என்றார்கள். அப்போது அம்மனிதர், நான் ஒட்டகங்களையே சொத்தாக கொண்டுள்ளவன் என்றார். அப்போது இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறாயின் அந்த
ஒவ்வொரு குழந்தைக்காகவும் ஒவ்வொரு ஒட்டகத்தை பலியிடு என்றார்கள். ஆதாரம் அல்-பஜ்ஜார் தபரானி. அடுத்து இந்த வசனத்தின் பிரயோக அமைப்பை சற்று நோக்க வேண்டியது அவசியம். உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தை எப்பாவத்திற்காக நீ கொலை செய்யப்பட்டாய் என வினவப்படும்போது இவ்வசனம் குழந்தையிடம் வினவும் அமைப்பை பெற்றுள்ளது. இது புதைத்தோனுக்கு கடும் எச்சரிக்கையை தரும் பிரயோகமாகும். அந்த குழந்தை என்ன பாவம் செய்திருக்க முடியும்? எக்குற்றமும் இழைக்காத அக்குழந்தையை கொல்வதா என்ற கருத்தை காட்டும் வகையிலேயே இந்த வசனம் இன்னொரு வகையிலும் இவ்வசனத்தை நோக்க முடியும். குழந்தையொன்றுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டால், மகளே, அவன் இப்படி தாக்கும் அளவுக்கு நீ என்ன குற்றம் இழைத்து விட்டாய் என்று தட்டி கொடுத்து இரக்கத்தோடு குழந்தையிடம் வினவ சமாதானப்படுத்துவது வழக்கு. அந்த பிரயோக அமைப்பையே இவ்வசனம் கொண்டுள்ளது எனலாம். இந்த வகையில் இவ்வசனமும் இறைக்கருணையை பிரதிபலிப்பதாகும். விசாரணை பொதுவாக அமைவதனை சூராவின் அடுத்த வசனம் தருகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.